என்ன தப்பு பண்ண? ஒரு நர்ஸ் பண்ண புண்ணியம் கூட நான் பண்ணலையப்பா. நான் தானப்பா உங்களை கவனிச்சுக்கணும். இல்லம்மா, எனக்கு இந்த வியாதின்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா அப்ப நான் படுற வேதனையோட இப்போ அதிகமா பட வச்சுட்டீங்களப்பா. இல்லடா, நீ சின்ன பொண்ணு இல்லையா? சின்ன பொண்ணுன்னா நீங்க படிக்க வைக்கலையா? சொல்ல தரலையா? இல்ல பாசத்தை சொல்ல தரலையாப்பா? அப்பா, பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் செத்துதான் ஆகணும். ஜனனம்னு ஒண்ணு இருந்தா மரணம்னு ஒண்ணு நிச்சயம். அவதார புருஷர்கள் கூட ஒரு நாள் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு நீங்க தானப்பா சொல்லி கொடுத்தீங்க. மரணத்தை பார்த்து பயப்படுறவல்லப்பா உங்க பொண்ணு. கடன்லயே தீராத கடன் பெத்த கடன் தான்ப்பா. பெத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடன் எது தெரியுமா? அவங்க வயசானதுக்கு அப்புறம் நோய் வாய்ப்பட்டா அவங்கள பெத்த குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பாவம் பெத்தவங்களை தான் போய் சேரும். என்ன பாவி ஆக்கிட்டீங்களப்பா. இல்லடா உமா, அப்படி இல்லம்மா. அப்பா, அம்மா சாகும்போது உங்களுக்கு சின்ன வயசு தானேப்பா. நீங்க நினைச்சிருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணி எடுத்திருக்கலாம்ல. ஆனா என் மேல இருந்த பாசத்தினால தானேப்பா நீங்க பண்ணிக்கல. என்ன அம்மாக்கு அம்மாவா அப்பாக்கு அப்பாவா இருந்தீங்க. உங்களுக்கு ஒரு தாயா இருந்து சேவை செய்ய வேண்டிய பாக்கியத்தை பண்ணாம விட்டுட்டீங்களேப்பா. உமா, இந்த விஷயத்தை மறைக்க சொல்லி உங்க அப்பாவுக்கு சொன்னதே நான் தான். திட்டுறதுன்னா என்ன திட்டு? எனக்கு யாரையும் திட்ட தெரியாது அங்கிள். எங்க அப்பா எனக்கு அப்படி சொல்ல தரல. அவரு யாரையும் திட்ட மாட்டாரு. எனக்கு ஜென்மத்து மேலாம் நம்பிக்கை இல்லை. ஆனா இன்னொரு ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நான் தாயா பிறந்து எங்க அப்பா எனக்கு மகனா பொறுக்கணும். அவரை பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கணும். இதுதான் என் ஆசை. அப்பா, இனிமே நான் தான் உங்களை பாத்துக்க போறேன். உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் தான் பாத்துப்பேன். உங்களை விட்டு பெரியவே மாட்டேன்ப்பா. சரிம்மா, பிளீஸ் பா, என்னை விட்டு இல்லம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் உன்னை விட்டு போக மாட்டேம்மா. இதப்பா, நான் எங்கேயும் போகலம்மா. எங்கேயும் போகல. அன்னைக்கு மீட்டிங்ல கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது டொனேஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். பட் செக் கொடுக்குற அன்னைக்கு இன்னைக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் பில் கட்ட முடியாம அவஸ்தைப்படுறாரு. அந்த பில் நீங்க கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. பில் எவ்வளோன்னு பார்த்தா 48,000 அண்ட் ஆடுன்னு இருந்தது. கொடுத்துட்டேம்மா, அவ்வளவுதான். இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணு என் வீட்டில தான் இருக்கணும். உங்க தம்பியோட. உமாவை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உனக்கு இருக்கிற திறமைக்கும் பணிவுக்கும் நீ ரொம்ப பெரிய ஆளா வருவ, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா இந்த சந்தோஷத்தை எல்லாம் பார்க்க நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியல. சார், இது எல்லாமே என் ப்ராப்பர்ட்டிஸோட டாக்குமெண்ட்ஸ்.
டோட்டல் ப்ராப்பர்ட்டிஸை உமா பேர்ல மாத்திருங்க சார். ஏன்பா ஏன் இந்த திடீர் முடிவு? அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம? இத பாருமா, சில காரியங்களை சொல்லிட்டு செய்யணும், சில காரியங்களை சொல்லாம செய்யணும். என்ன சம்பந்திமா, இந்த ப்ரமோட்டர் இன்னும் காணோம்? நல்ல ஓர இப்பதான். இன்னும் அரை மணி நேரம் போச்சுன்னா ராவு காலம் வந்துடும். ஸ்ரீனிவாசன் சார், நம்ம நல்ல நேரம் பார்த்து தானே டாக்குமெண்ட்ஸ்க்கெல்லாம் கோவில்ல பூஜை போட்டோம். இப்படி எல்லாத்துக்கும் நேர காலம் பார்த்துட்டு இருந்தா நம்மளால எங்கேயுமே நகர முடியாது. சம்பந்திமா, உங்களுக்கு குழந்தை மனசு, அதான் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. என்னத்த மறந்துட்டேன்? நம்ம கோயிலுக்கு போனது என்னவோ நல்ல நேரத்துல தான், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம அங்க பேச்சு ஆரம்பிச்ச போது என்ன நடந்துச்சு? யார பார்த்தோம்? கார்த்திக்கும் சாந்தியும் தம்பதி சகிதமா அங்க வந்தாங்கல்ல, அப்போ நமக்கு அது கெட்ட ஓர. நான் எதையும் மறக்கல சம்பந்திமா. வணக்கம்மா. வணக்கம், வாங்க. நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. நான் வந்தாலே நல்ல நேரம் தான்மா. யாருக்கு? உங்களுக்கா? நம்ம எல்லாருக்கும் உட்காருங்க. தேங்க்யூ. அப்ரூவலுக்கு போனீங்களே, என்னாச்சு? சிஎம்டிக்கு பேசிட்டேன், ப்ளூ பிரிண்ட் காமிச்சிட்டேன். அப்புறம் மேடம், மெட்ரோ வாட்டர், இபி, ட்ரைனேஜ் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நான் பேசிட்டேன். 12 மாசத்துல உங்களுக்கு இந்த பில்டிங்கை கட்டி முடிக்கிறதா எங்க இன்ஜினியர் டீம் பேசிட்டேன். உங்களுக்கான அந்த 2 ஃப்ளோர் போக மீதி எல்லா ஃப்ளோரையுமே 5 வருஷம் 10 வருஷம் லீஸ்க்கு பேசி முடிச்சிட்டேன். இந்த வீட்டு டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு எங்க கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதான் பாக்கி. அதுக்கு என்ன பண்ணிடலாம். இந்த டாக்குமெண்ட்ல ஏதோ பேங்க்ல இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, பணம் கட்டின 10வது நிமிஷம் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துடலாம். அதுல என்ன மேடம் இருக்கு? நீங்க ஏதாவது பணம் கட்ட வேண்டியது நாங்க கட்டிடுறோம் பேங்க்ல. அது ஒன்றும் சிரமம் இல்லை எங்களுக்கு. நீங்க எவ்வளவு லாபம் சம்பாதிக்க போறீங்க? இது சின்ன அமௌண்ட் தானே சார். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அட்வான்ஸா கொடுக்க போறோம், அதுல ஒன்றும் நஷ்டம் இல்லையே எங்களுக்கு. அதானே பார்த்தேன். தூங்கும் போது கூட உங்களை மாதிரி பிசினஸ் மேக்னெட்லாம் காசுல கராரா இருப்பீங்களே. சரி, ஆக வேண்டியதை பத்தி பேசுவோம். நீங்க தான் மேடம் உண்மையான பிசினஸ் மேக்னெட். இதுல வந்து நமக்குள்ள போட்ட அக்ரிமெண்ட், MOU எல்லாத்தையுமே ஸ்டாம்ப் பேப்பர்ல டைப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்களே படிச்சு பாருங்க. நாங்க படிச்சு பாக்குறத விட எங்க வக்கீல் படிச்சு பார்த்து ஓகே சொல்லணும், அதுதான் முக்கியம். அப்படியா? உங்க வக்கீல் படிச்சு பார்த்துட்டு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் மேடம் கையெழுத்து போட்டா போதும். போட்டுடலாம். சீனு சார் சாட்சி கையெழுத்து போட்டு மேடமோட தம்பியும் கையெழுத்து போட்டா நாங்க உடனே வேலையை ஆரம்பிச்சிருவோம். என்னங்க பேச்சையே காணும்? உங்க தம்பி கையெழுத்து போடுவார்ல? போடுவாரு. போடுவாரு போடுவாரு. ஆனா அவன் எதுக்கு போடணும்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? பின்ன என்னங்க, இந்த வீடு என் சம்பந்தி அபிராமி மேடமுக்கு சொந்தம். அவங்க கையெழுத்து போட்டா போறாதா? சார், இந்த சொத்து அபிராமி மேடத்தோட தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இந்த சொத்து பத்திரம் எழுதும்போது அவங்க தம்பி ஷாமியும் ஒரு பங்குதாரரா சேர்த்து எழுதிருக்காங்க. என்ன சம்பந்தி சொல்றாரு இவரு? அவர் சொல்றது உண்மைதான். சரி, இப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்க தம்பிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்துட்றேன். வாங்கி கொடுத்துட்டா உடனே வேலையை ஆரம்பிச்சிடலாம். அப்படியே ஒரு NOC வாங்கி கொடுத்துருங்க. சரிங்க. சரி, நான் அப்ப கிளம்புறேன். வரேன் வரேன் சார். என்ன சம்பந்திமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க? நான் என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ணிட்டேனா? உங்க தம்பி இந்த வீட்டை இடிக்க ஒத்துக்குவானா? அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்னத்தை பாத்துக்க போறீங்களோ எனக்கு ஒன்னும் புரியல. எவ்வளவு புத்திசாலி நீங்க. உங்க மாமனார் கிட்ட இருந்து வந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல பெரும் பகுதியை உங்க தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ஏற்கனவே கொடுத்துட்டீங்க. உங்க பேர்ல இருந்தது இந்த ஒரு வீடு தான். இதுலயும் உங்க தம்பிக்கு ஒரு ஷேர் கொடுத்துருக்கீங்களே, எதுக்கு? என்ன ஸ்ரீனிவாசன் சார், ஷாம் யாரு? என்னோட தம்பி. எனக்கு அப்புறம் இது எல்லாமே என் தம்பி தங்கச்சிக்கு தானே. இத பத்தி நான் என் லாயர் கிட்ட கன்சல்ட் பண்ணப்போ உங்க தங்கச்சி தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போயாச்சுன்னு சொன்னாரு. ஷாம் எப்பவுமே என் கூடயே இருப்பான். அவனை நான் என்னை விட்டு போகவும் விட மாட்டேன். அதனால்தான் இந்த வீட்டுல அவனுக்கு ஒரு ஷேர் கொடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்புன்னு கேளுங்க. உங்க தம்பி ஷாம் பழைய ஷாமா இருந்தான்னா எந்த தப்பும் இல்ல. அக்கா கொடுத்த எந்த பேப்பர்லயும் கையெழுத்து போடுவான். ஆனா இன்னைக்கு அவன் உங்க பேச்சை விட அந்த சாந்தி பேச்சை தான் அதிகம் கேட்கறான். அவன் இதுக்கெல்லாம் ஒத்துக்குவானான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஐயோ, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னத்தை பாத்துக்க போறீங்க நீங்க? அவன் இந்த ஊர்ல இருந்தாலும் ஏதாவது சமாளிக்கலாம். எங்கேயோ வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட எப்படி பேசி, எப்படி இந்த பேப்பர் அனுப்பிச்சு, எப்படி கையெழுத்த வாங்கி? இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லையே. நான் அவன்கிட்ட போன்ல பேசி கன்வின்ஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸை கையெழுத்து போட்டு கொரியர்ல அனுப்ப சொல்றேன். சம்பந்திமா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது.
ஆனா இந்த விஷயம் நம்ம எதிரி கேம்ப் காதுல விழறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்க தம்பி கிட்ட பேசி அவன் கையெழுத்த உடனடியா வாங்க பாருங்க. இல்ல மொத்தமும் க்ளோஸ் ஆயிடும். நான் வரேன். கடவுள் இல்லைங்க. அப்படியே இருந்தாலும் அவர் நல்லவங்க பக்கம் இல்ல. அயோக்கிய பசங்க அக்கிரமம் பண்றவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்காங்க. அவ்வளவு நல்ல மனுஷனுக்கு கேன்சர்னா என்னால நம்பவே முடியலீங்க. நல்லவங்களுக்கு தான் ஆண்டவர் சோதனை வைக்கிறான். இவ்வளவு பழகி இருந்தோம் நம்ம கிட்ட கூட அவரு இவ்வளவு பெரிய உண்மையை சொல்லலையே. என்கிட்ட கூட அவன் சொல்லமா, எனக்கு எதேச்சியா தெரிய வந்தது. அப்புறம் நான் கேட்ட பிறகு உண்மையை சொல்றான். ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு ரொட்டீன் செக்கப்புக்காக போனேன். போன இடத்துல இவன் அதுக்கு முன்னாடி டெஸ்ட்டுக்கு வந்திருக்கான் போல் இருக்கு. வந்துட்டு போனப்பறம் எனக்கு தெரியும். அவனோட டெஸ்ட் போட்டு கொடுக்கறதுக்காக நர்ஸ் அவனை தேடிக்கிட்டு இருந்தான். எனக்கு அவர் தெரிஞ்சவர் தான், நான் கொடுக்குறேன்னு வாங்கி பார்த்தா இவ்வளவு பயங்கரமான உண்மை எனக்கு தெரிய வந்தது. அப்புறம் நான் அவனை கேட்டேன், என்னப்பா இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ மறைச்சிட்டேன்னு. எப்படி சார் சொல்லுவேன்? தெரிஞ்சா நீங்கெல்லாம் வருத்தப்படுவீங்க. என் பொண்ணுக்கு தெரிஞ்சா அவளை சமாதானமே படுத்த முடியாது. அதுக்காக தான் மறைச்சேங்க. அப்பா, உமாவையும் லக்ஷ்மணன் சாரையும் நாம எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்தா அவர் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஆமா மாமா, நம்ம குடும்பத்து மேல அக்கறை உள்ள ஒரு நல்ல மனுஷன். அவருக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்கா? நம்ம எல்லாரும் அவரை போய் பார்த்து அவருக்கு தைரியம் சொல்லுவோம். ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாரு மாமா? கையை விரிச்சிட்டாருமா. வியாதி ரொம்ப முத்திருச்சு, குணமாறதுக்கு சான்ஸே இல்லைன்ட்டார். லக்ஷ்மண் இன்னும் வாழ போற நாட்கள் ரொம்ப குறைச்சலாம். அப்படின்னா வேற வழியே இல்லையா மாமா? டாக்டர்ஸே கைவிரிச்சப்புறம் நாம என்னமா பண்ண முடியும்? ஆண்டவனை வேண்டிக்கலாம், அவ்வளவுதான். மாமா, நாமெல்லாம் அவரை எப்ப போய் பார்க்கறது? வேண்டாம். ஏன் வேண்டாம்? இப்ப நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்தமா போய் ஆறுதல் சொன்னா அவர் மனசுல ஆறுதலுக்கு பதிலா சோகம் தான் அதிகமாகும். அவர் மனசு சந்தோஷப்பட நாம செய்ய வேண்டியது உமா ஷாம் கல்யாணத்தை அவர் இருக்கிறப்பவே முடிக்கணும். அதுக்குண்டான வேலையை பார்க்கணும். அதுதான் நாம அவருக்கு காட்டுற ஆறுதல். எப்பவும் பேசுற மாதிரி அவர்கிட்ட கேஷுவலா தான் பேசணும். ரைட், சாந்தி சொல்லதான் சரி. லக்ஷ்மண் டாக்டர் மேரேஜுக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு ஷாம சீக்கிரமா வர சொல்லணும். எல்லாம் சரிதான். ஆனா ஷாம் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு லக்ஷ்மண சார் தான் கண்டிஷன் போட்டிருக்காரே. அதுக்கு நிச்சயமா அந்த அபிராமி ஒத்துக்கவே மாட்டா. அப்ப என்னதான் பண்றது? என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா. அத பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம். அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். எப்படியோ அந்த மனுஷன் இருக்கிற காலத்திலேயே தான் பொண்ணோட கல்யாணத்தை பார்த்துட்டாருன்னா அது போதும். ஹலோ. ஹாய் உமா, நான் தான் ஷாம் பேசுறேன். வாய்ஸ் மெயில மெசேஜை பார்த்தேன். ஃபோன் பண்ணியிருந்தியா? ஆமா ஷாம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன உமா, புதுசா ஏதோ ஆர்டர்ஸ் வந்திருக்கா? சரி, இமெயில் செக் பண்ணல. அந்த ஆர்டர்ஸ்லாம் ஓகே தானே? நான் பிசினஸ் பத்தி சொல்ல வரல, பின்ன நம்ம ஃபேமிலி பத்தி. என்னாச்சு? எங்க அக்கா மறுபடியும் வந்து தகராறு பண்ணாங்களா? இல்ல, அப்பாக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ, என்னாச்சு? அவருக்கு சுகர் ஏதோ ரைஸ் ஆயிடுச்சா? அவருக்கு கண்ட்ரோல்ல இருப்பாரு. சுகர் இல்ல, அப்பாக்கு கேன்சர். ஆமா ஷியாம், அப்பாக்கு ரொம்ப நாளாவே இருக்கான். இப்ப கூட அவர் என்கிட்ட சொல்லல, நானா தான் கண்டுபிடிச்சேன். எப்படி? ஆர்கே அங்கிளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபாரின்ல கேன்சர் ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. அவர் இங்க ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக வந்தப்போ
அங்கிள் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எதையுமே 2 பேரும் என்கிட்ட சொல்லல. ஏன்? சொன்னா என்னால தாங்க முடியாது, நான் வருத்தப்படுவேன் தான். சரி, இப்ப எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. ஏன் என்கிட்ட சொல்லலன்னு நான் 2 பேர்கிட்டவே கோச்சுக்கிட்டேன். அப்பா ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாரு. பாவம், பெரியவர். அவர் மனசு நோவுற மாதிரி நம்ம நடந்து கூடாது உமா. அவர் மறைச்சதுலயும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும். இதேதான் அப்பாவும் சொன்னாரு. நீ அப்பாவை நல்லபடியா பாத்துக்கோமா. எனக்கு அவரை இப்பவே பார்க்கணும் போல தோணுது. சரி, என்ன பண்ண முடியும்? நீ பாத்துக்கோ. என் வேலை முடிஞ்சோன்னா உடனே வந்து பாக்குறேன். சரியா? ஓகே. வேலை முடிஞ்சதோ உடனே வந்துடுவீங்கல்ல? 10வது நிமிஷமே நான் பண்ண வந்துடுறேன். சரி, பாய். பாய் உமா. இன்னைக்கு என்னையா விசேஷம்? நினைவு சின்னத்துல பூமாலெல்லாம் போட்டு மெழுகுவர்த்தி எல்லாம் கொளுத்தி வச்சிருக்க. நீ முன்னாடியே சொன்னதை மறந்துட்ட போல் இருக்கு. இந்த நினைவு சின்ன எழுப்பி இது 25வது வருஷம். அதனுடைய நினைவு நாள். பிள்ளைங்கள்லாம் அநாத ஆசிரமத்துல இருந்து வருவாங்க, மெழுகுவர்த்தி எல்லாம் ஏத்துவாங்க, அப்புறம் அஞ்சலி கூட்டம் நடக்கும். ஐயா, அங்க வர்ற எல்லா பசங்களுமே அனாதைங்களா? ஆமாப்பா, எல்லாருமே அநாத பசங்க தான்ப்பா. தாய் தந்தையே இழந்த பசங்க, தகப்பன் பேரே தெரியாத பசங்க, அம்மாவால வளர்க்க முடியாம வந்து சேர்ந்த பசங்க. எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ஒரே வீடு அந்த காப்பகம் தான்ப்பா. இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டதே இல்லை ஐயா. கிராமத்துல அங்க புருஷ முண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா கூட குழந்தைங்கள பட்டினி போட மாட்டாங்க ஐயா. இங்க பட்டணத்துல எல்லாமே தலைகீழா இருக்குது ஐயா. என்ன யோசிக்கிற? கிராமத்துல இருக்கிற என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நினைச்சுக்கிட்ட ஐயா.